நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிச்சேன். அது வரைக்கும் தெரியாது. கதை தெரியும் ஓவராலா, ஒரு ரஃபா. ஆனா அதுல இருந்து நிறைய மாறி வேற மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சு. ஓகே. அது வரைக்குமே தெரியாது. பட் ஸ்கிரிப்ட்னா நீங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சீங்களா? இல்ல, சீன் ஆர்டர் மாதிரி. ஓகே. சோ ரஃபா சீன் ஆர்டர் எழுதுவாரு சார். அதுக்கப்புறம் ஸ்பாட்ல சீன் டயலாக் எழுதுவாரு. சோ நீங்க ஸ்பாட்டுக்கு போய் தான் உங்களுக்கு அன்னைக்கு என்ன டயலாக் அப்படின்னு தெரியும். அது கொஞ்சம் தட் இஸ் a scary thing ல. You managed. இல்ல, அது அவரும் அதை எப்படி பாக்குறாருன்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம அந்த மூடை ஃபிக்ஸ் பண்ணாம அங்க போயிட்டு ஆர்டிஸ்ட பார்த்துட்டு அந்த லொகேஷனை பார்த்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நோட் பண்ணி எழுத ஆரம்பிப்பாரு. டக்கு நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன், அவர் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. And then he'll start writing something. So he sees what he feels and he writes. Dialogues come and dialogues மாறிட்டே இருக்கும். நீங்க பேசும்போது வந்து மாத்தி பண்ணுவாரு. ஆனா அது நீங்க மனப்பாடம் பண்ணாம அங்கேயே நீங்க சொல்லும் போது ஏதோ உண்மையா இப்போதான் நம்ம யோசிச்சு உணர்ந்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது நல்லாதான் இருந்துச்சு. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி